திமுக காரன் வந்து காசு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவன் கடவுள் காசை வாங்கினு நான் ஓட்டு ரெட்டையிலுக்கு தான் போடுவேன். நல்ல விஷயம் தான். பெண்கள் தானே மெயின். இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வராரு, நல்லதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்தா ஆட்சி நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா வேஸ்ட். வந்து நல்ல ஏழைங்களுக்கு நல்லா பண்ணா சரி. அதே மாதிரி இந்த மது போதைப் பொருள் அடிமை ஆகணும்ல, விடுதலை ஆகணும். திமுக எல்லாம் வந்து இன்னும் குட்டிச்சேரி தான் போவோம். இன்னும் குட்டிச்சேரி இல்ல, குப்பை தொட்டி போற வாரம் தான் அது. குப்பை தொட்டியும் திமுக ஒண்ணுதான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, வரவேற்கிறாங்க. அண்ணா, இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆண்களுக்கு வந்து இலவச பஸ் ஆட்சிக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? வந்து இலவச பஸ் விடுறாரோ இல்ல ட்ரெயின் விடுறாரோ அதெல்லாம் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் முதலமைச்சரா வரணும். முதலமைச்சரா வந்தாருன்னா இன்னைக்கு வந்து பொங்கல் இது கூட அன்னைக்கு அவர் தான் பணம் கொடுத்தாரு. அதே வந்து நிவாரண அந்த வெள்ளம் வந்தது கூட 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்தாரு. இவர் வந்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்றாரு. அது வேற. ஸ்டாலின் வந்து கலைஞருடைய ஆட்சியிலேருந்து அப்பா புள்ள சொத்து 7 தலைமைக்கு வச்சு அவங்க சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்தா இந்த தமிழ்நாட்டை வச்சு நல்லா காப்பாற்றுவார். அது ஒன்று. இருந்தாலும் பாமர் மக்கள் ரோட்டில் இருக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரன், வீடு வாசல் இல்லாதவன், இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வீடு வாசல் கொடுக்கணும். சும்மா ஒயின் சாப்பை திறந்து வச்சுட்டு நீ குடிச்சிட்டு போனவனே புடி. போலீஸ்காரனுங்க வந்து ரொம்ப அராஜகம் பண்றானுங்க. ஒயின் சாப்பு வாசல்லே நிக்கிறானுங்க. குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறானுங்க. குடிச்ச உடனே பிடிச்சிட்டு வாயை ஊது, ஃபைன் கட்டு, 10,000 கட்டு, 5,000 கட்டுனா எப்படி நாங்கள் 5,000 கட்ட முடியும்? இன்னைக்கு ஓட்டுறதே காலையிலேருந்து 200, 300, 400 ஓட்டுறோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்ட முடியும்? ஒன்று மது விலக்கை மூட சொல்லுங்க. இல்லையா மது விலக்கு கரெக்டா இருந்தா போலீஸை வந்து கஷ்டப்படுறவன இது பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் எடப்பாடி ஐயா வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து 2,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தா தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குல விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி யாரு ஐயா எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். பெண்கள் தானே மெயின். வீட்டு குடும்ப நிர்வாகம் எல்லாம் அவங்க தானே பாக்குறாங்க. குடும்ப நிர்வாகம் அவங்க பாக்குறாங்க. புருஷங்காரன் 10 ரூபா கொடுக்குறான், 100 ரூபா கொடுக்குறான், அது வேற விஷயம். இந்த 2,000 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. எல்லாமே அது நல்லதுதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த திட்டம்லாம் கொண்டு வராரு, நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தா ஆட்சி நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா வேஸ்ட். திருப்பியும் ஊழல், ரவுடிசம், வெட்டுக்குத்து, கெஞ்சா இதுதான் நடக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதான் எப்படி வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கிராமப்புறங்கள்ல இலவசமா காங்கிரீட் வீடு கட்டி தருவேன் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதெல்லாம் அதைத்தான் சொல்றேன். அவருடைய பெருந்தன்மைக்கு இதெல்லாம் பண்றாரு. ஆனா அவரை போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சியில வர வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா ஓட்டுல வரணும். அவருக்கு அவன் ஓட்டு கண்டிப்பா வரும். 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாளா உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.